முக்கிய செய்திகள். லோக்பால் விசாரணை வரம்புக்குள் உள்பட தயார், பிரதமர் மன்மோகன் சிங் பேட்டி. தமிழகத்தின் புதிய ஆளுநர் இன்னும் 2 நாளில் நியமனம், மார்க்கெட் ஆல்வாவுக்கு வாய்ப்பு. தொழிலாளர்களின் துயரம் அறிந்து இருப்பதால் அவர்களுக்கே துணை நிற்பேன், கேப்டன் விஜயகாந்த் உறுதி. இலங்கை கடற்படை பிடித்துச் சென்ற 23 மீனவர்கள் விடுதலை, நாளை தமிழகம் திரும்புகிறார்கள். வணக்கம். விரிவான செய்திகள். லோக்பால் மசோதாவின் விசாரணை வரம்புக்குள் வர தயாராக உள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். புதுடில்லியில் பத்திரிகை ஆசிரியர்களுக்கு அவர் அளித்த பேட்டியில், நாட்டில் ஊழலை தடுக்கவும் ஒளிவு மறைவு விசாரணை இல்லாத நிர்வாகத்தை உறுதிப்படுத்தவும் லோக்பால் மசோதாவின் விசாரணை வரம்புக்குள் பிரதமரையும் கொண்டுவர வேண்டும் என்பதை ஏற்பதாக கூறினார். எனினும் இந்த விவகாரத்தில் தனது அமைச்சரவைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் கருத்து வேறுபாடு உள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். லோக்பால் மசோதா குறித்த அனைத்து முடிவுகளும் அனைவரும் ஏற்றுக்கொண்ட பின்னரே இறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவை மாற்றம் குறித்த பணிகள் நடைபெற்று வருகின்றன, அது எப்போது என்பதை தற்போது தெரிவிக்க முடியாது என்று பிரதமர் கூறினார். தன்னை செயல்படாத பிரதமர் என்று எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்வது தவறானது என்றும், எதிர்க்கட்சிகள் மிகவும் புத்திசாலித்தனமாக இவ்வாறு பிரச்சாரம் செய்து வருகின்றன என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவராக சோனியா காந்தி சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், தனக்கு அவர் முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறார் என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஊடகங்கள் குற்றம் சாட்டுவது, தீர்ப்பு வழங்குவது, தண்டிப்பது ஆகிய பணிகளை மேற்கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் இன்னும் 2 தினங்களுக்குள் நியமிக்கப்பட இருக்கிறார். ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலாவின் 5 ஆண்டு பதவிக்காலம் கடந்த 20ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. தற்போது அவர் தற்காலிக பதவி நீடிப்பில் உள்ளார். கால் முட்டி வலிக்காக சிகிச்சை பெற்று வரும் பர்னாலா இன்னும் சில தினங்கள் ஆளுநர் மாளிகையிலேயே இருக்க விரும்புகிறார். இந்நிலையில் உத்தரகாண்ட் மாநில ஆளுநர் மார்க்கெட் ஆல்வா தமிழக ஆளுநராக நியமிக்கப்படலாம் என்று தெரியவருகிறது. முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையரும் காங்கிரஸ் ஆதரவாளருமான நவீன் சாவ்லா, ஆந்திரா மாநில முன்னாள் முதல்வர் ஜனார்தன ரெட்டி ஆகியோர் பெயரும் தமிழக ஆளுநர் பதவிக்கு பரிசீலிக்கப்படுகிறது. இதனிடையே நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்குவதால் அதற்குள் மத்திய அமைச்சரவையில் மாற்றம் செய்ய பிரதமர் மன்மோகன் சிங் விரும்புகிறார். முன்னாள் உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல், கர்நாடக ஆளுநர் பரத்வாஜ் ஆகியோர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என்று தெரிகிறது. உத்தரப்பிரதேச சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் நடைபெற இருப்பதால் அந்த மாநிலத்தை சேர்ந்த சிலருக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை தயாநிதி மாறன் மற்றும் மு.க. அழகிரி ஆகியோர் பதவி பறிபோகும் என்றும் தெரிகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா நீக்கப்பட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆவார் என்று கூறப்படுகிறது. தொழிலாளர்களின் கஷ்டத்தை உணர்ந்திருப்பதால் எப்போதும் அவர்களுக்கு துணையாக இருப்பதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். தேமுதிகவின் தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவை புதிய அலுவலகத்தை கழக நிறுவன தலைவரும் தொழிற்சங்க பேரவை நிறுவன தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் இன்று திறந்து வைத்தார். புதிய அலுவலகத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கினார். அப்போது தொழிற்சங்கத்தினர் மத்தியில் பேசிய கேப்டன் விஜயகாந்த், தமிழக மக்களின் பேராதரவாலும் தேமுதிகவினரின் கடுமையான உழைப்பாலும் தேமுதிகவிற்கு தலைமை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது என்றும், கட்சிக்கு முரசு சின்னம் நிரந்தர சின்னமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். அப்போது அனைவரும் கைத்தட்டி மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
தொழிலாளர்களின் கஷ்டம் தெரிந்தவன் நான், என்றைக்கும் தொழிலாளர்களுக்கு துணையாக இருப்பேன் என்று கேப்டன் விஜயகாந்த் கூறினார். குறுகிய காலத்தில் இப்படி ஒரு தொழிற்சங்கத்தை திறந்தனா அதற்கு நான் காரணம் இல்லை, நீங்கள் தான் காரணம். ஏன்னா நீங்கள் விட்டுருக்க வந்ததுனால நான் நீங்கள் எதுவும் இல்லைன்னா என்னால் திறக்க முடியுங்களா? நீங்கள் ஒற்றுமையாக இருந்து எனக்கு வாக்கு வாங்கி கொடுத்தனால இந்த வெற்றி, அதான் சொன்னேன், நம்ம ஜெயிச்சொல்லி இது மக்களோட வெற்றி, உங்களுக்கு கிடைத்த வெற்றி தவிர எனக்கு கிடையாது. தொழிற்சங்கத்துக்காக நான் போராட தயாராக இருக்கேன். என்ன பிரச்சனைனாலும் நான் போராட. நிகழ்ச்சியில் கழக அவைத் தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன், தேசிய முற்போக்கு தொழிற்சங்க பேரவைத் தலைவர் கோ வேல்முருகன், பேரவை செயலாளர் சவுந்தரபாண்டியன், பொருளாளர் முஜிபுர் ரகுமான் உள்பட நிர்வாகிகள் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட போக்குவரத்து பிரிவு, அமைப்புச்சாரா தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பேரவைக்கு புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். கேப்டன் விஜயகாந்த் ரிஷிவந்தியம் தொகுதியில் மாபெரும் வெற்றி பெற்றதுடன் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பாராட்டும் வாழ்த்தும் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பேரவையின் பொதுக்குழு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டது. இலங்கை கடற்படை பிடித்துச் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரும் விடுவிக்கப்பட்டனர். கச்சத்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேர் கடந்த 20ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர்களை தலைமன்னார் நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது. இதையடுத்து மீனவர்கள் அனைவரையும் இலங்கை கடற்படையிடம் தலைமன்னார் காவல்துறை ஒப்படைத்தது. இதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரையும் இந்திய கடற்படையிடம் நாளை மாலை இலங்கை கடற்படை ஒப்படைக்க உள்ளது. டீசல் விலையை குறைக்க முடியாது என்று நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார். வாஷிங்டன் நகரில் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த போது டீசல், சமையல் கேஸ், மண்ணெண்ணெய் விலை உயர்வை திரும்பப் பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்றார். ஏற்கனவே கச்சா எண்ணெய் இறக்குமதி மீதான சுங்கவரியை குறைத்து இருக்கிறோம். இதனால் ஆண்டு ஒன்றிற்கு மத்திய அரசிற்கு ரூபாய் 49,000 கோடி இழப்பு ஏற்படுகிறது என்றும் இதற்கு மேல் தியாகம் செய்ய இயலாது என்றும் நிதியமைச்சர் தெரிவித்தார். மேற்கு வங்காளத்தில் சிங்கூர் என்ற இடத்தில் தொழிற்சாலை கட்ட டாடா நிறுவனம் வாங்கிய இடங்களை விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. மேற்கு வங்காளத்தில் இடதுசாரி கூட்டணி ஆட்சி நடைபெற்றபோது சிங்கூர் என்ற இடத்தில் கார் தொழிற்சாலை அமைக்க டாடா நிறுவனம் நிலம் கையகப்படுத்தியது. இதை எதிர்த்து மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்தின. அந்த நிலத்தை விவசாயிகளிடம் வழங்க வேண்டும் என்று அந்த கட்சிகள் வலியுறுத்தின. இந்த நிலையில் மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜி முதலமைச்சராக பொறுப்பு ஏற்ற பிறகு சிங்கூர் நிலத்தை விவசாயிகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்தார். இதை எதிர்த்து டாடா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. சிங்கூர் நிலத்தை விவசாயிகளுக்கு வழங்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. அடுத்த உத்தரவு வரும் வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும். இது டாடா நிறுவனத்திற்கு கிடைத்த வெற்றி என்று டாடா நிறுவன வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் இது அரசிற்கு கிடைத்த தோல்வி அல்ல என்று அரசு வழக்கறிஞர் கூறினார். கலைஞர் கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், கனிமொழி ஆகியோருக்கு காளகஸ்தி கோவிலில் ராகுகேது தோஷ சர்ப்ப நிவாரண பூஜை நடத்தப்பட்டது. கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகள் செல்வி குடும்பத்தினருடன் சென்னையில் இருந்து காரில் புறப்பட்டார். முதலில் திருப்பதி கோவிலுக்கு சென்றார். அங்கு விஐபி வரிசையில் சென்று ஏழுமலையானை பயபக்தியுடன் தரிசனம் செய்தார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு காளகஸ்தி வாயுலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு சென்றார். அங்கு சென்றதும் செல்வி உள்ளிட்ட அவருடன் சென்றவர்கள் கலைஞர், மு.க. ஸ்டாலின், கனிமொழி ஆகியோர் பெயர்களில் ராகுகேது சர்பதோஷ நிவாரண பூஜை நடத்தினார்கள். இந்த தோஷ நிவாரண பூஜை முடிந்ததும் அவர்கள் கோவிலுக்குள் சென்று கருவறையில் உள்ள வாயுலிங்கேஸ்வரர், ஞான பிரசன்னாம்பிகா தாயாருக்கு கலைஞர், மு.க. ஸ்டாலின், கனிமொழி பெயர்களில் சிறப்பு பூஜை அர்ச்சனை செய்து சுவாமி கும்பிட்டனர். பின்னர் பிரசாதங்களுடன் கலைஞரின் இல்லத்திற்கு செல்வி வந்தார். தமிழகத்தில் புதிய கார் தொழிற்சாலை அமைக்க முன்வந்துள்ள பியூகாட் நிறுவன முதன்மை அலுவலர் கிரிகோரி ஆலிவர் தனது அலுவலர்களுடன் இன்று முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார்.
PSA என்று அழைக்கப்படும் சிட்ரோன் கார்கள் தயாரிக்கும் பிரான்ஸ் நிறுவனம் ஐரோப்பியாவில் கார் தயாரிக்கும் நிறுவனங்களில் முன்னிலையில் உள்ளது. 4000 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழிற்சாலை தொடங்கப்பட்டு ஆண்டிற்கு 3 லட்சம் கார்கள் உற்பத்தி செய்ய நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. தொழிற்சாலைக்கான இடத்தினை ஸ்ரீபெரும்புதூரில் தேர்வு செய்துள்ளது. முதல்வரை இன்று சந்தித்த கார் நிறுவன நிர்வாக அலுவலர் அரசின் முழு ஆதரவினை கோரினார். முதல்வர் ஜெயலலிதா கார் தொழிற்சாலை தொடர்பாக தமிழ்நாட்டினை தேர்வு செய்ததற்கு நன்றி தெரிவித்தார். இந்த தொழிற்சாலை அமைந்தால் இதன் மூலம் 500 பேர்களுக்கு நேரடியாக வேலையும் 15,000 பேர்களுக்கு மறைமுகமாக வேலையும் கிடைக்கும் என தெரிகிறது. யோகா குரு பாபா ராம்தேவ் முறைகேடாக பல 100 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள அவுரங்காபாத் கிராம ஊராட்சிக்கு சொந்தமான பல 100 ஏக்கர் நிலத்தை பாபா ராம்தேவின் பதஞ்சலி யோக பீட அறக்கட்டளை முறைகேடாக ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலத்தை உடனடியாக திரும்ப வழங்க வேண்டும் என்று ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் இந்த குற்றச்சாட்டை பாபா ராம்தேவ் மறுத்துள்ளார். தான் எந்தவித நில ஆக்கிரமிப்பிலும் ஈடுபடவில்லை என அவர் விளக்கமளித்துள்ளார். பாபா ராம்தேவ் அறக்கட்டளைக்கு சொந்தமான சொத்து விவரங்கள் குறித்து அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக முகமது ஜான் இன்று பதவியேற்றுக் கொண்டார். தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சராக இருந்த மரியம் பிச்சை விபத்தில் காலமானதை அடுத்து அவரது இலாக்காவை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான சின்னையா கூடுதலாக கவனித்து வந்தார். இந்த நிலையில் ராணிப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஜான் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். இன்று அவர் முறைப்படி பதவியேற்றுக் கொண்டார். ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா முகமது ஜானுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அமைச்சராக பொறுப்பேற்ற அவருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்தார். இந்த விழாவில் சபாநாயகர் ஜெயக்குமார் மற்றும் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். லோக்பால் மசோதாவின் விசாரணை வரம்புக்குள் வர தயாராக உள்ளதாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு புதிய ஆளுநர் இன்னும் 2 தினங்களுக்குள் நியமிக்கப்பட இருக்கிறார். தொழிலாளர்களின் கஷ்டத்தை உணர்ந்திருப்பதால் எப்போதும் அவர்களுக்கு துணையாக இருப்பதாக கேப்டன் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இலங்கை கடற்படை பிடித்துச் சென்ற ராமேஸ்வரம் மீனவர்கள் 23 பேரும் விடுவிக்கப்பட்டனர்.